ஹாய்! இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் வந்திருந்தோம். சாரீ எடுக்கிறதுக்காக நானும் அம்மாவும். ஸோ இப்போ நான் அப்படியே அந்த சரவணா ஸ்டோரை தான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறேன், சாரீ செக்ஷன்ஸை. இவ்வளோ சாரீ இருக்குது. ஆனால் எந்த சாரியுமே அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க பார்க்க நல்லா இருக்குன்னு கிட்ட போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இந்த வீடியோ நாங்கள் கடைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கே போர் அடிச்சிச்சு. ஏன்னா நான் காட்டுற சாரி எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அவங்க காட்டுறது எனக்கு பிடிக்கல. ரொம்ப சாரீலாம் எடுக்க வரல, 2 சாரீ தான் எடுக்க வந்தோமே. அந்த 2 சாரிக்கு கிட்டத்தட்ட இந்த ஷோரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 2 லட்சம் சாரீ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே கூட இருக்கலாங்க, அவ்வளோ சாரீ இருக்குது. ஒரு செக்ஷனும் அப்படியே தனித்தனியாக நிறைய. ஆனால் என்னென்னா சேம் மெத்தட்லேயே இப்போ சேம் ஒரு கலர் இருக்குன்னா கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த மாடலில் அதே மெட்டீரியல்லே சாரீஸ் இருக்கும் போல் ஒரு 20-30. ஸோ அது எங்களுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி பார்டர்ஸ் லென்த்து, சில இதில் ஒன் சைட் பார்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் கடைசியாக என்ன பண்ணோன்னு பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், இந்த பிங்க்கும் செக்குடு போட்ட இந்த சாரீ அம்மாவை தான் சொன்னாங்க, இது நல்லா இருக்குடா, இது பார்க்கலாம் அப்படின்னு. அதோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2000 சம்திங். சரி ஓகேம்மா, அப்போ அதை எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் பண்ணோம். அப்படியே அவர் அந்த சாரீ இருக்க இடத்துக்கு நின்று, சரி எடுத்து போடுங்க, அந்த சாரீ எடுங்க அப்படின்னோடனே அவரும் எடுத்து போட்டார். அந்த செக்குடுலேயே ஒரு 5-6 கலர்ஸ் இருந்தது, சேம் மாடல்லே. மற்ற கலர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு லுக்கு இல்லை. ஒரு மாதிரி பீகாக் கலர், இந்த பாருங்கள், நாங்கள் பார்த்தது அந்த பிங்க் பார்டர் வித் ஒரு மாதிரி நெய் ப்ளூவில் செக்குடு. சரி, நம்மக்கிட்ட செக்குடு சாரீஸ் அந்தளவுக்கு இல்லை எங்ககிட்ட. சரி, அதனால் அம்மா இது நல்லா தான் இருக்குது அப்படி கையில் எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க மனசு வேறு சாரீ கிட்ட போயிடுச்சு. இதை பாருங்கள், அந்த க்ரீன் கலர் தொங்குதா, அதுக்கிட்ட போனாங்க. பட் இது நல்லா பின் பண்ணி வைக்க சொல்ல இந்த சாரீ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன்ல, இதே சாரீ தான் அங்கே பின் பண்ணியிருக்காங்க. லுக் சூப்பராக இருந்தது. பட் அதை கையில் எடுத்து கொடுத்தோடனே எங்கள் அம்மாவுக்கு இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ அந்த ப்ளூலேயே இந்த கலர்ஸ், ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் பார்டர் வித் பீகாக் கலரில் வருது செக்குடு. சரின்ட்டு அம்மாவுக்கு நான் வச்சு காட்டினேன். சரி, உனக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த சாரீ சிம்பிளாகவும் இருக்குது, நல்லாவும் லுக் இருக்கும், கட்டினா நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டால் சூப்பராக லுக் கொடுக்குமா அப்படின்ட்டு எடுத்து காட்டினேன். பட் இந்த பீக்கா கலர் வித் பஞ்சு மிட்டாயில் இருக்குல்ல, டார்க் பிங்க், இது அம்மாவுக்கு பிடிக்கல. சரி, அவங்க ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டாங்கல்ல அந்த ப்ளூ கலர் வித் பிங்க் பார்டர், சரி நம்ம இதை வச்சு காட்டுவோம் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு அவங்க வச்சு காட்டுங்க அப்படின்னேன். இவர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள், அம்மாவும் வெயிட் பண்ணேன், அவங்க வரட்டும், வேறு ஒருத்தருக்கு அவர் சாரீ காட்டிகிட்டு இருந்தார். சரி, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த சாரீ தானே ஃபைனல் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்படியே சாரீஸ் அப்படியே நோண்டிகிட்டு இருந்தாங்க. சாரீ செக்ஷன் போனான்னு இல்லை, எந்த ட்ரெஸ் போனாலும் இந்த கன்ஃபியூஷன் வரும். ஆனால் கொஞ்சம் சாரீக்கு மட்டும் எங்களுக்கு இதை விட இது பெஸ்ட்டோ அது பெஸ்ட்டோன்ற ஒரு இது வரும். ஸோ இப்போ அவர் கடைசியாக நமக்கு பிரித்து காட்டுறாங்க. சாரியோடைய ஃபுல் லுக் இருந்தால் இதுதான் 2500 அண்ட் சம்திங் இந்த சாரியோடைய காஸ்ட்டு. பார்க்குறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது, சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு நம்ம ஜுவல் போட்டால் நல்லா லுக் கொடுக்கும். இப்போ எங்கள் அம்மா என்ன தொட்டு காட்டுறாங்கன்னா, இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்குடி அப்படின்ட்டாங்க. ஏம்மா, இவ்வளோ நேரம் தொங்கிட்டு இருந்தது, அப்போல்லாம் அதை சொல்லலை, இப்போ அவர் பிரித்து காட்டி ஃபைனல் பண்ணி திருதிர ஒரு 5000 சாரீஸ் பார்த்துப்போம் போல். இந்த சாரீ ஃபைனலாக சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, இந்த சாரீ கலரில் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய அப்படின்ட்டு அவங்க மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு. நான் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன்னா, அதுதான் அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே அந்த பச்சை கலரில் ரெட் கலர் பார்டர், இந்த சாரீக்கு நிறைய இருக்குது எங்ககிட்ட அந்த மாதிரி கலர்ஸ்லாம். பட் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு அது மேலே ஒரு அட்ராக்ட் ஆகிடுச்சு. சரி, கடைசியாக நானே களத்தில் இறங்கிட்டேன். நீங்கள் சாரியை பின் பண்ணி கொடுங்க, இந்த டைம் இந்த சாரியை நான் வச்சு காட்டுறேன் அம்மாவுக்கு அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களும் பின் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கே பின் பண்ண தெரில, அது ஃபோல்ட் பண்ண தெரில அவங்களுக்கே, எப்படி சாரீ வைக்கணும்னு அந்த பொண்ணுக்கும் தெரில, சின்ன பொண்ணு தானே. சரி, நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லன்ட்டு அவங்க கொடுத்ததே அவங்க ப்ளவுஸ் முந்தியோட இதை வச்சு பண்ணி கொடுத்தாங்க. அது அப்படி வராதுன்ட்டு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன்.
நம்ம முந்தி ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் அம்மா கிட்ட வச்சு காட்டினேன். அம்மா நீ இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நீ அழகாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிற இந்த மாதிரி லுக்கு தாம்மா வரும், நல்லாயிருக்கும், நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே சரி ஓகே அம்மா எனக்கு ஓகே தான், இது ஓகே, அந்த பீகாக் நல்லால இது ஓகே அப்படின்னாங்க. ஆனால் கடைசியாக இந்த சாரீ எடுத்தோமான்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இந்த சாரீ நாங்கள் எடுக்கலை. காட்டன் சாரீஸ் தான் 2 எடுத்தோம். அதோடைய காஸ்ட்டு வந்து 1500. நான் அதுக்கப்புறமா வேறு வீடியோவில் அதை காட்டுறேன். அந்த சாரீ எப்படி அதை செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க. அவங்க ஃபுல்லாக சாரீ செக்ஷன் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து அந்த காட்டன் சாரியை நான் தான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கும். பட் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சா பாருங்கள். பாய். கடைசியாக பார்த்தா பொம்மைக்கு சாரீ கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த சாரியோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3500. இந்த பொம்மைக்கு கட்டிகிட்ருக்காங்கல்ல இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி செமி சில்க் சாரீ தான். இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது போல். பட் ஆனால் எனக்கு அந்த சாரீ பிடிக்கும்.